நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ கோவிலுக்கு வந்து இப்ப போயிருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு குறி சொல்ற அம்மா வந்து இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள வந்து இப்ப அவங்க சொல்றாங்க. வெண்பா வந்து இப்ப உயிரோட இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா மல்லிய வந்து இப்ப நீங்க பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ. ஆனா மல்லி தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டி அப்படின்றமா வந்து சொல்லி, இன்னும் பல விஷயங்கள சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம சொல்றது நடக்குதோ இல்லையோ, ஆனா சொன்னபடி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோவமா தான் இருந்துட்டு இருக்காரு. அவரு எதுக்காக இப்போ கோவிலுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எதுக்காகவும் கிடையாது. நம்ம வித்யா அம்மா தான் ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் நீ போயிட்டு விஜய் கோவிலுக்கு போ. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு வா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள போய் பார்க்கும்போது அதாவது ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் குடுக்கும்போது தான், அது எல்லாத்தையுமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம குறியும் சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இந்த மாரி தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உனக்கு எதிர்பார்க்காத ஒரு வரம் கிடைச்சிருக்கு. மல்லி அப்படின்ற ஒரு வரம் மட்டும் உனக்கு கிடைக்கல அப்படின்னா, கண்டிப்பா நீ இந்நேரத்துக்கு உன் பொண்ணு வெண்பாவ இழந்திருக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லாம இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காகவும், உங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் நெறைய சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எதுக்குமே நீ இடம் குடுத்துறாத. சப்போஸ் மல்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன விட்டுட்டு போனா அப்படின்னா, அதுக்கப்புறம் உன் பொண்ணு வெண்பாவையும் நீ இழந்துற வேண்டியது தான். இது உன் பொண்ணு வெண்பாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது. மல்லிக்கு மட்டும் நல்லது கிடையாது. உங்களுக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாத்தையுமே அலசி, ஆராய்ஞ்சு உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து இத எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனாலும் என்ன வெண்பாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் விஜய். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.